அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுறேன். 2025ஓட கடைசி மாதமான டிசம்பர் மாத பலன்கள் மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னத்திற்கு கிரகங்கள் என்ன தரதுக்கு காத்துட்டு இருக்காங்க? நீங்க கடந்து வந்த பாதை என்ன? இந்த ராசியோடைய குண நலன்கள் என்ன? அடுத்து வரக்கூடிய இந்த கோச்சாரம் சாதகமா பாதகமா எப்படி செயல்பட போகுது மேஷ ராசிக்கு? நிச்சயமாக பார்க்கலாம். மேஷ ராசி தலைமை பண்பு ரொம்பவே அதிகங்க. இந்த ராசியை பொறுத்தவரையும் கடைசி குழந்தையா பிறந்திருந்தாலும் மூத்த குழந்தையா பிறந்திருந்தாலுமே ஒரு விஷயம் இவங்க சொன்னா கரெக்டா இருக்கும், இவங்க சொன்னா சரியா இருக்கும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கக்கூடிய ராசி. குடும்பத்தை தூண் மாதிரி தாங்கக்கூடிய ராசி. நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மேஷத்தை பொறுத்தவரை ரொம்ப கோவப்படுவாங்க. கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கு அப்படின்னு இந்த ராசியை வச்சு நம்ம தைரியமா சொல்லலாம். அந்த அளவுக்கு எந்த ஒரு இடத்துல நெகட்டிவ் நடந்தாலுமே தட்டி கேட்கக்கூடிய, தனக்கு என்ன அப்படின்னு போயிடவே மாட்டாங்க. ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு பிடிக்கலைன்னா, அது யாரா இருந்தாலும், என்னவாக இருந்தாலும் எதிர்த்து நின்னு தட்டி கேட்கக்கூடியது. ஒரு விஷயம் ரோட்ல நடக்குது. யாருமே சம்மந்தப்படாம போறாங்க. இந்த மேஷராசி மற்றும் மேஷ லக்னம்லாம் உடனே நிறுத்துவாங்க. ஏன்னா, இவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. தவறு யார் மேல இருந்தாலும் பரவால்ல. அத சமாதானப்படுத்தி விட்டுட்டு போறதுக்கு பார்ப்பாங்க. ஆனா என்னமோ, கடவுளோடைய அனுகிரகம் இவங்களுக்கு இன்னைக்கு கம்மியா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், இன்னைக்கு இவங்கள யாருக்கும் கண்டா பிடிக்க மாட்டேங்குதுங்க. உதாரணத்துக்கு உங்க வீட்ல இருக்கிறவங்களே இன்னைக்கு உங்களைய சரியா புரிஞ்சுக்கலைங்கிற வருத்தங்கள் நீங்க தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, வெளிய சொல்லாம இருக்கீங்க. கிட்டத்தட்ட உங்களுடைய சொந்த வீட்டிலேயே உங்களைய எதிரியை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். நான் தான் வேலை செஞ்சேன், நான் தான் இதெல்லாம் பண்ணுனேன், நான் தான் எல்லாமே பண்ணுனேன்னு நீங்க சொன்ன ஒரு சின்ன வார்த்தைய பெருசா பேசுவாங்க. ஆனா காலம் ஃபுல்லா மத்தவங்க பேசிட்டு இருப்பாங்க. அத நீங்க அமைதியா தான் கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு ஒரு கோவப்பட்டு நீங்க சொல்லக்கூடிய சின்ன வார்த்தைகளும், உங்கள இன்னைக்கு எந்த அளவுக்குன்னா தனிமரமாக நிறுத்தியிருக்கு. ஆனா, நான் எந்த வேலையும் சிறப்பா செய்யக்கூடிய ராசி, கௌரவமா செய்யக்கூடிய ராசி. கௌரவம் ரொம்ப சோறு இருக்குதோ இல்லையோ, இந்த மேஷத்த பொறுத்தவரை கௌரவமா வாழணும். யாரு கம்பேரிசன் பண்ணாலும் மேஷத்த பொறுத்தவரை பிடிக்கவே பிடிக்காது. ஆனா, இன்னைக்கு இவங்கள பல பேர் கம்பேரிசன் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே நடந்துட்டு போயிட்டே இருக்குதுங்க. இவங்கள மாதிரி வேலை செய்யறதுக்கு வேலையாட்கள் இனிமேல் பொறந்து தான் வரணும். மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னத்துக்கு பொறுத்தவரையும், அந்த சந்திரன் அங்க நின்னுட்டா போதுங்க. அது டீ குடிச்சிட்டு வேலை செய்கிறது, சம்பளமே கொடுக்கலனாலும் வேலை செய்கிறது, இன்க்ரிமெண்ட் கொடுக்கலனாலும் பல வருஷம் ஒரே இடத்துல வேலை செய்கிறது, இந்த மாதிரி விசேஷ குணங்கள் எல்லாமே பெற்றிருக்கக்கூடிய ராசி. அப்போ இந்த ராசியை பொறுத்தவரையும் ஒரு தொழில் ஸ்தானம் பாதிப்படையுதுன்னு வச்சுக்கோங்க, கடைசி வரையும் போராடிட்டு இருப்பாங்க. எப்படியோ அது முண்டி அடித்து ஜெயிச்சு வந்துடலாம் அப்படின்னு. சில சில ராசியெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இதுதான் பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த சூட்சமம். அப்போ ஒரு தொழிலை எடுக்கும் போது இந்த ராசி எப்படி செயல்படும், ஒரு திருமண வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு எப்படி போராடும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ராசியை பொறுத்தவரையும் இருந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கி எங்கேயோ போயிட்டுருக்கிற மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு அனாதை ஃபீலிங் அப்படிங்கிறது இந்த ராசியை பொறுத்தவரையும் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. நேர்மையானவங்க, மனசில் பட்டதை படன்னு பேசக்கூடிய நபர்கள். இந்த வெளியே ஒன்று வச்சுட்டு உள்ளே ஒன்று சொல்லி அதை பார்த்திங்கன்னா 4 பேர்த்துக்கிட்ட சொல்லி அதெல்லாம் இங்கே வேலைக்கே ஆகாது. நான் இப்படி தான் நீ சரியா பட்டினா நான் இருப்பேன், நீ நேர்மையுடையவனாக இருந்தால் நான் இருப்பேன், இல்லைன்னா நான் உன்னை விட்டு போயிட்டே இருப்பேன். அதுக்கு ஒரு துளியும் கூட பதில் சொல்ல மாட்டாங்க. மேஷத்தை பொறுத்தவரை நீங்கள் ஒரு தடவை ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணிட்டீங்களா, அது ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி, இந்த காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, திருமண உறவாக இருந்தாலும் சரி, என்னைய ஒரு தடவை என்னுடைய கௌரவத்தை நீ சோதிச்சிட்டினா நீ என்றைக்குமே திரும்பி எனக்கு வந்தாலும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு வெட்டொன்று துண்டு ரெண்டாக பேசக்கூடியது. தனக்குன்னு ஒரு பாதை, நான் இப்படி தான், நான் இந்த மாதிரி தான். உடனே பார்த்தீங்கன்னா அதுக்காக இந்த ராசி இப்படியே இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. தனக்கு பிடிச்சவங்க எது சொன்னாலுமே அது போல் சரின்னு கேட்டுட்டு தன்னுடைய குணத்தை சுற்றியுமே மாற்றிடுவாங்க. அந்த மாத்திரனாலே இன்றைக்கி நிறைய வாழ்க்கையில் வருத்தங்கள் பட்டிருக்காங்க. இன்றைக்கி எல்லாமே கிட்டத்தட்ட சாமியோட அனுகிரகம் இருக்கா, முருகனுடைய அனுகிரகம் எனக்கு இருக்கா, எங்கே போனால் எதை குடித்தா பித்தம் தெளியும் அப்படின்னு சுற்றிட்டு இருக்காங்க. மேஷத்தை பொறுத்தவரை ஒரு பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது இல்லை. இன்றைக்கி நம்ம பேசும்போதும் பாருங்கள், ராசியாதிபதி 8ல் அணுதினமும் அழுதுட்டு தான் தூங்குறாங்க, மன வருத்தத்தோடு தூங்குறாங்க. இதெல்லாம் எங்கே நடக்குமா அப்படிங்கிற எண்ணங்களும் இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ஸு, நிறைய பேர் இக்னோர் பண்ணுறாங்க. சனி பகவான் பாருங்கள், தொழிலை நினச்சி வேலையை நினச்சி எல்லா பக்கமும் கதவை பூட்டின மாதிரி ஒரு விஷயந்தான் இந்த மேசராசியை பொறுத்தவரையும். சற்றே ஆறுதல் தரக்கூடியது குருவோடைய பெயர்ச்சி. மற்றபடி பாருங்கள், கிரகங்கள் எல்லாமே மேஷத்தை பொறுத்தவரையும் எதிர்மறையாக இருக்குது. இந்த நேரத்தில் இந்த டிசம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது நிச்சயமாக பார்க்கலாம். முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கிறது அனைத்துமே கோச்சாரம் தான். உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் என்ன தசா புத்தி, என்ன கர்மா உங்களுக்கு இருக்குது, நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, அது ராசியா லக்னமா, கிரகங்கள் பெற்ற கன்ஜெக்ஷன், இது அடிப்படையில் பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே சொல்யூஷன் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கு.
அதனால இந்த கோச்சாரத்த கொண்டு போய் நீங்க அப்படியே அதோட இணைச்சு பார்க்க கூடாது. அப்படி பார்த்தீங்கன்னா, அது வந்து கிட்டத்தட்ட 20 to 30% தான் பொருந்தும். அது பிறந்த கால ஜாதகத்துல எந்த கிரகம் இல்லாத பட்சத்துல இது பொருந்தும். அப்படி இல்ல அப்படின்னா நிச்சயமாக இந்த பலன்கள் மாறுபடும். ஸோ இதை கொண்டு போய் அதில பொருத்தி பார்க்க கூடாது. கோச்சாரம் அப்படிங்கிறது ஒரு பொது பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. 2025 டிசம்பர் மாதத்துல எப்படி இருக்க போகுது? கடைசி நேரத்துல கடைசி மாசத்துலயாவது எங்களுக்கு நல்லது நடக்கிறது காத்துட்ருக்கா? எஸ், நிச்சயமாக நடக்கிறதுக்கு காத்துட்ருக்கு. ரொம்ப நாள் கழிச்சுங்க ராசியாதிபதி 9ஆம் இடத்துக்கு வராருங்க. அதுக்கு மேல என்னங்க யோகம் மேஷத்த பொறுத்தவரையும். நம்ம இருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள், நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள நிச்சயமாக செவ்வாய் குடுப்பாரு. நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்ஹானஸ்ட்டா இருக்கிறவங்கலாம் வாழ்க்கையில முன்னுக்கு வந்துட்டே இருக்கிறாங்க. நேர்மையா இருக்கிறேன். நேர்மையா பொய் சொல்லாம இன்னைக்கு வரையும் எந்த ஒரு பில்டப் இல்லாம வாழக்கூடியது மேஷங்க. பணம் இருந்தாலும் இல்லாட்டியும் அன்னைக்கும் அதே மாதிரி தான், இன்னைக்கும் அதே மாதிரி தான். கம்மி விலைக்கு தான் துணி வாங்கி போடுவாங்க. தனக்குன்னு ஒண்ணும் செலவு கணக்க பார்க்கவே மாட்டாங்க. இன்னைக்குமே மத்தவங்களுக்கு உழைப்புக்கு அடிமை போல வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவங்க, அந்த காசு இருக்குங்கிற விஷயங்கள் கூட ஒண்ணுமே இல்லாதவங்கலாம் இன்னைக்கு ஆடிட்டு இருக்கும்போது, எல்லாம் இருந்து சொந்த வீடு, தொழிலு எல்லாம் இருந்தும் இன்னைக்கு ரொம்ப அமைதியா இருக்கிறவங்க இன்னைக்கு மேஷம் தான். இன்னைக்கெல்லாம் அடிப்படை ஆதாரமே வந்து பார்த்தீங்கன்னா, லக்னாதிபதி, ராசியாதிபதி 8க்கு போகும்போது, இனம் புரியாத பயங்க. ஒண்ணுக்குமே பிரயோஜனம் இல்ல. அவன்லாம் உங்கள வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு வார்த்தை கண்டிப்பாக சொல்லாம போயிருக்கவே மாட்டார். நிச்சயமாக இந்த காலத்துல இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது தற்காலிகமானது. அதுவே தசாபுத்தியா இருந்தா நீங்க யோசிச்சு பாருங்க. எப்படி இருக்கும் அப்படின்னு. கிட்டத்தட்ட மன வருத்தத்தோட தான் இதை பதிவை நீங்க கேட்டுட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள். பணம் இருக்கு, அதை அனுபவிக்க முடியல. நெறைய விஷயங்கள் இருக்கு. அது எல்லாமே செய்ய முடியல. எஸ், இந்த மாரி தான் இருக்குது. இந்த மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னத்திற்கு குரு பகவான் 4ல, கேது பகவான் 5ல, ராசிக்கு 7ல புதன், ராசிக்கு அஷ்டமத்தில பாருங்க செவ்வாய், சூரியன் மற்றும் சுக்கிரன். அட போதும் இதுக்கு மேல ஏதாவது 8க்கு வரக்கூடிய கிரகம் இருக்குதா? அப்படின்னு கேட்கிற மாதிரியா இருக்கு. அதேபோல ராசிக்கு 12ல சனீஸ்வர பகவான், ராசிக்கு 11ஆம் இடத்துல சற்றே ஆறுதல் தரக்கூடிய ஒரே கிரகமாக ராகு இருக்காருங்க. 1000 பேர் இருந்தாலும் இல்லாட்டியும், ராகுங்கிற ஒரு கிரகம் இருந்தா போதுங்க. நல்ல ஒரு பாசிட்டிவான இடத்துல இருந்தா போதும். நம்ம வாழ்க்கையில எப்படியோ முண்டி அடிச்சு ஜெயிச்சுக்கு வந்துரலாம். நமக்கு பின்னாடி ஒரு ஒளி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுவுமே இந்த 11ஆம் இடம் அது பாதகமா இருந்தாலும், அங்க இருக்கக்கூடிய கிரகங்கள் ஏதாவது தசாபுத்தி நடத்தும்போது, நிச்சயமா நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு அடிப்படை ஆதாரம்னு ஒண்ணு புதுசா ஒண்ணு உருவாக்கி குடுத்துட்டு கிரகங்கள் போயிருவாங்க. நிச்சயமாக நடக்க போகுது. இந்த நேரத்துல எப்படி இருக்க போகுது? 15ஆம் தேதிக்கு மேல கிட்டத்தட்ட 10 to 12ஆம் தேதிக்கு மேல செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா, தனுசு ராசிக்கு பெயர்ச்சி அடைய போறாரு. அப்ப இது ஒரு நல்ல ஒரு யோகங்க. ராசிநாதன் முதல்ல 9ஆம் இடத்துக்கு வந்துட்டார். நான் முதல் ஸ்டெடி ஆயிக்கிறேன். நான் முதல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனையிலிருந்து வெளிய வந்துர்றேன். அப்புறம் உங்களை பார்த்துக்கிறேன். அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையிலிருந்து நீங்க வெளிய வரக்கூடிய ஒரு சிச்சுவேஷன இந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்குது. 2வது என்ன? குடும்பத்தில அமைதிய உங்கனால சரி பண்ண முடியல. குடும்பம் பாட்டுக்கு ஏதோ ஒரு வழியில நடந்துட்டுருக்கு. நீங்க ஏதோ ஒரு வழியில இருக்கீங்க. நெறைய விஷயங்கள் இந்த மங்கல்ய தோஷமாக, திருமண தோஷமாக நெறைய உங்களுக்கு ஃபார்வர்ட் ஆயிட்டே இருக்கு. அந்த பிரச்சனைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள் குறையும். கணவன் மனைவி சண்டை, எதுக்கு சண்டை? ஏன் சண்டைன்னு தெரியாமயே பல சண்டை, சச்சரவுகள். இந்த சண்டை சச்சரவுகள மேஷத்த பொறுத்தவரை யாருக்கிட்டயுமே சொல்ல மாட்டாங்க. இவங்களா போய் வலுக்கட்டாயமா யார்ட்டயாவது சொன்னதா உண்டு தவிர்த்து, நெறைய போட்டு வந்து பார்த்தீங்கன்னா, "இல்ல நான் சத்தம் கேட்டுச்சு. நீ ஏதோ பேசிட்டு இருந்தீங்க. உன்னுடைய மூஞ்சி ஒரு மாரி இருக்கு. என்னன்னு சொல்லு, என்னன்னு சொல்லு, என்னன்னு சொல்லு." அப்படிங்கிற மாதிரி கேட்டா தான் எனக்கு இந்த மாரி பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, மேஷம் தெளிவா விளக்கும். இன்னைக்குமே தன்னுடைய கூட பொறந்தவங்க கிட்ட தன்னுடைய கஷ்டத்த சொன்னா, அவங்களே வருத்தப்படுவாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்திலயும் மறைச்சு கொண்டு போகக்கூடிய ராசி. தனக்குன்னு ஒரு பாதைய யோசிச்சு அதன் மூலியமாக பயணிக்கக்கூடிய ராசி. இந்த ராசிக்கு நெளிவு சுழி தெரியாதுங்க. இன்னொருத்தன் கால்ல விழுந்து தான் அந்த தொழில வளர்க்கணும். அது எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு வெளிய வந்துருவாங்க. வாழ்க்கையில நெறைய சந்தர்ப்பங்கள் வந்து பயன்படுத்தாத யாரு? இந்த மாதிரி ரோசமுடைய ராசி தான். அப்போ இந்த ராசிய பிறந்து நம்ம தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது வீக்கா இருக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தொழிலுக்காக யாரும் இழக்க வேண்டியதில்ல. அல்ல தொழில் வந்து சரியா ஓடலினாலுமே தொடர்ந்து முயற்சி பண்ணலாம். கடினமான முயற்சி பண்ணலாம். அது எவ்வளோ கடன் ஆகட்டும். நாம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமா இருக்கும். அதனால தான் ஒரு ராசிய பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, நேக்க பிரச்சனையிலேருந்து வெளிய ஓடி வந்துருவாங்க. இப்படின்னு கடன் ஆனா இவங்களுக்கு எப்படி நம்ம 2 பேரும் சேர்ந்து தொழில் பண்ணோம். இப்படின்னு கடன் ஆகும்போது அவன் உஷாராயிட்டான். ஏன் எனக்கு தெரியல. இந்த மாதிரி கம்பேரிசன்லாம் எதனால நடக்குது? பிறந்த கால ஜாதகத்தோடைய அடிப்படையிலும், நம்மளுடைய ராசியோட குணத்தில இங்க வந்து போராட வைக்கும். இந்த மேஷம் வந்து பார்த்தீங்கன்னா, எது எடுத்தாலும் போராட வைக்கும். அப்ப போராட வைக்கிறதோட பாசிட்டிவ் என்ன? திருமண வாழ்க்கைய விட்டுக் குடுக்க மாட்டாங்க. எவ்வளோதான் இருந்தாலும் பரவால்ல. நம்ம வாழ்ந்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள குடுக்கும். நம்பிக்கை, தைரியத்த ஒரு விஷயத்த விட்டு குடுக்காம திருப்பி அதை போராடக்கூடிய குணம். இப்படி இருக்கா நம்ம மாற்றணும். நம்ம அப்பா இப்படி இருந்தாரு, நம்ம அதை மாத்தி நம்ம முன்னுக்கு வரணும். நம்ம அம்மா எப்படி இருந்தாங்களோ, நம்ம அதை மாத்தி நம்ம முன்னுக்கு வரணும். நம்மளுடைய குழந்தைகள நம்மளோட வசதியான இடத்துல வாழ வைக்கணும். இது எல்லாமே மேஷத்தோடைய பண்புகள். அதுக்கு ஏத்த மாதிரி இனி வரக்கூடிய காலங்களும், குழந்தை சார்ந்த விஷயங்களும் சரி, படிப்பு சார்ந்த விஷயங்களும் சரி, திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி, தெய்வ அனுகிரகம் சரி, நம்பிக்கை, தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல், செயல்திறன், வேகம், விவேகம்
இதுக்கு எல்லாத்துக்குமே பெயர் போன ராசியாக மேஷம் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை என்னன்னா, இதுக்கு அடுத்தது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வாழ்க்கையில உங்களுக்கு ஏற்பட போகுது. 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்தையே பார்க்கக்கூடிய இந்த நேரம், குரு வக்ரமாயி பார்க்கக்கூடிய இந்த நேரத்தில, செவ்வாய் மீது பயணிக்கக்கூடிய காலங்கள், செவ்வாய் பார்வையில பயணிக்கக்கூடிய நாட்கள்லாம் முதல் தர யோகம். அப்ப இந்த 2025 டிசம்பர் மாதம் உங்களுக்கானது. புதிய பாதைகள் ஏற்படுத்தி, அதன் மூலியமாக புதிய புதிய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நெறைய கிடைக்கிறதுக்கு காத்துட்ருக்கு. நிச்சயமாக அத சார்ந்து நீங்க போகும் பட்சத்தில, அதே சமயம் நீங்க இன்னொன்னு மறந்துறக்கூடாது. எப்படா என்னடா கிடைக்கும்? இவன இழுத்து விட்டு பிரச்சனையில பண்ணலாம். இது யோசிக்கிறதுக்கு அடுத்த லெவல் போக யோசிக்க விடாமயே நெறைய பேர் அடக்குவாங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்லக்கூடாது. சொல்லாம உங்களுடைய வெற்றி என்ன? உங்களுடைய வாழ்க்கை என்ன? அப்படின்னு நீங்க போயிட்டுருக்கும் பட்சத்தில நிச்சயமாக இந்த டிசம்பர் மாத பலன்கள் உங்களுக்கு ஒரு முதல் தர யோகத்த குடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. இப்ப நீங்க கேட்டு செஞ்சுட்டு இருந்த எல்லாமே கோச்சாரம் தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் 100% பிரதிபலிக்கும் அப்படிங்கிறத மறந்துறக்கூடாது நீங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா, கீழ இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.